ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் சீரிஸ்ல கிளாஸ் நம்பர் 6 பார்க்க போறோம். இன்னைக்கான கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் ஸ்பீடை பத்தி பார்க்க போறோம். நார்மலா ஆவரேஜ் ஸ்பீடுங்கிறது வழக்கம் போல ஆவரேஜ் பண்ற மாதிரி கிடையாது. இப்போ நார்மலா இதுக்கு முன்னாடி நம்ம ஆவரேஜ்னு ஒரு டாபிக் எடுத்தோம் அப்படின்னா, ஆவரேஜ்க்கான ஃபார்முலா என்ன கொடுத்துருப்பாங்க? சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 2 பேரோட ஏஜ் கொடுத்தாங்கன்னா, அந்த 2 பேரோட ஏஜ்க்கு ஆவரேஜ் கால்குலேட் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்? அந்த 2 பேரோட ஏஜையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணுவோம். ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. ஒரு 10 பேரோட மார்க் கொடுத்து அந்த 10 பேரோட மார்க்குக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா, அந்த 10 பேரோட மார்க்கையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 10ன்னு சொல்லி போடுவோம். ஸோ அதாவது சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். அதுதான் இது வரைக்கும் நமக்கு ஆவரேஜ் அப்படின்னா சொல்லி படிச்சிருப்போம். ஆனால் ஸ்பீடுன்னு வரக்குள்ள இந்த ஆவரேஜ் வந்து அப்படி ஒர்க் ஆகாது. இப்போ நமக்கு உதாரணத்துக்கு ஏதோ ஒரு கொஸ்டின்ல ஒரு 2 பேர் வந்து ஒரு 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ல டிராவல் பண்ணியிருக்காங்கன்னா, இல்லை ஒருத்தரே வந்து 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ல டிராவல் பண்ணியிருக்கிறாருன்னா அவரோட ஆவரேஜ் ஸ்பீடு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 ஸ்பீடையும் ஆட் பண்ணி அப்படியே 2ஆல டிவைட் பண்ணி போட்டுற முடியாது. ஓகேங்களா? அந்த மாதிரி நார்மல் ஆவரேஜுங்கிறது இந்த இடத்துல ஸ்பீடில் ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேவா? ஸோ ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆவரேஜ் ஸ்பீடுன்னு கால்குலேட் பண்ணணும்னா அதுக்கு நார்மல் ஃபார்முலா, அந்த ஸ்பீடுக்கு நீங்கள் என்ன ஃபார்முலா போடுவீங்க? டிஸ்டன்ஸ் பை டைம். அதே தான் இங்கே எப்படி இருக்குன்னா, ஆவரேஜ் ஸ்பீடுக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன். இப்போ ஒரு பர்சன் வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸை கவர் பண்றாரு. இந்த லாங் டிஸ்டன்ஸை ஒரு வேற வேற டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ல அவர் கவர் பண்ணியிருந்தாலுமே இந்த இடத்துல அவரோட ஆவரேஜ் ஸ்பீடை நீங்க கால்குலேட் பண்றதுக்கு அவர் மொத்தமா எவ்வளவு தூரத்தை கவர் பண்ணாரு, அந்த மொத்த தூரத்தையும் கவர் பண்றதுக்கு அவர் எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாரு, இது ரெண்டையும் நீங்க டிவைட் பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த இடத்துல ஆவரேஜ் ஸ்பீடு கிடைக்கும். கிளியரா புரியுதுல? நார்மலா நம்ம படக்கூடிய ஆவரேஜ் வந்து இந்த ஸ்பீட் கான்செப்ட்ல அப்படியே பிளைண்டா அப்ளை பண்ண முடியாது. இதுக்குன்னு ஒரு சில செட் ஆஃப் கண்டிஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபார்முலான்னு பார்க்கும்போது என்னதான் ஃபார்முலா? டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை டோட்டல் டைம் டேக்கன். இதுதான் நமக்கு ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகே, ஆவரேஜ் ஸ்பீட் எப்படி கால்குலேட் பண்றது, இதுல என்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ்ல நம்ம தெளிவா டிஸ்கஸ் பண்ணலாம். இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு பாத்தீங்கன்னா, இதுல கேசஸ் பாருங்க, 2 விதமான கேசஸ் வரும். ஓகேங்களா? இது எதுக்குன்னா அந்த கொஸ்டினை வந்து ஷார்ட்டா முடிக்கிறதுக்கு. பாருங்க, ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து when distance is constant. ஓகேங்களா? ஒருவேளை அந்த கொஸ்டின்ல வந்து அவங்க கவர் பண்ணக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கலாம், அல்லது 2வது கண்டிஷன்ல வந்து when time is constant. ஓகேங்களா? ஒரு சில கொஸ்டின்ல வந்து டைம் கான்ஸ்டன்டா இருக்கலாம். இது ரெண்டும் என்ன அப்படிங்கிறத நமக்கு கொஸ்டின் பார்க்கும்போது நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது வந்து when distance is constant. ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் இருக்கு இல்லையா, இதை பத்தி நம்ம முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம 2வது கேஸ்க்கு போகலாம். ஓகே, இப்போ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களை வந்து ரீச் ஆகும். சரி, இப்போ நம்ம டைரக்டா கிளாஸ்க்குள்ள போகலாம். சரி, ஓகே. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் when distance is constant சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த கேஸ்ல எப்படி ஆவரேஜ் ஸ்பீடு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, எனக்கு ஏபின்னு 2 பாயிண்ட் இருக்கு. ஓகேங்களா? ஏன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, இங்க பின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த 2 பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நான் டின்னு எடுத்துக்கிறேன். இந்த 2 பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நம்ம டின்னு எடுத்துப்போம். ஒரு பர்சன் இருக்கிறாரு. அந்த பர்சன் என்ன பண்ண போறாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இங்க ஏல இருந்து பிக்கு டிராவல் பண்றாரு. ஓகேவா? ஏல இருந்து பிக்கு டிராவல் பண்றாரு. அப்படி போகும்போது அவரோட ஸ்பீடு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ் கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல அவர் டிராவல் பண்றாரு ஏல இருந்து பிக்கு. சரி, பி வந்துட்டாரா? மறுபடியும் என்ன பண்றாரு? ரிட்டர்ன் போகணும் ஏக்கு. அப்ப திரும்ப பில இருந்து ஏக்கு ரிட்டர்ன் போறாரு. போறப்போ அவரோட ஸ்பீடு வந்து டிஃபர் ஆகுது. பாருங்க, போகும்போது அவரோட ஸ்பீடு எவ்வளவு இருக்குன்னா ஒய் கிலோமீட்டர் பெர் ஹவர் இருக்கு. புரியுதா? ஸோ ஏல இருந்து பிக்கு அவர் வரும்போது எக்ஸ் கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடு, பில இருந்து ஏக்கு வரும்போது அவரோட ஸ்பீடு வந்து ஒய் கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடு. இப்போ இந்த கண்டிஷன்ல அவரோட ஆவரேஜ் ஸ்பீடு என்ன, இந்த என்டையர் ஜேர்னிக்கு அவரோட ஆவரேஜ் ஸ்பீடு என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. அப்ப இந்த இடத்துல எப்படி நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்ன? டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன் சொல்லி படிச்சோம் இல்லையா? இப்போ அந்த ஃபார்முலாவை நான் இதை அப்ளை பண்றேன். பாருங்க, நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம்? ஆவரேஜ் ஸ்பீடு கால்குலேட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்டுன்னு தேவை. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்னா பாருங்க, ஏல இருந்து பிக்கு போனாரு. அப்போ அவர் கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ? டி. திரும்ப பில இருந்து ஏக்கு வராரு. அப்போ அவர் கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ? டி. அப்போ புரியுதா? அப்ப இந்த டிங்கிற டிஸ்டன்ஸை 2 தடவை கவர் பண்ணியிருக்கிறாரு. ஒன்னு போகும்போதும் திரும்ப வரும்போதும். அப்போ ஆக மொத்தம் இவர் கவர் பண்ண டிஸ்டன்ஸ்னு பாத்தீங்கன்னா எவ்வளோ? டி பிளஸ் டின்னு எழுதணும். ஓகேங்களா? போகும்போது ஒரு டி, வரும்போது ஒரு டி. ஸோ டி பிளஸ் டி தான் அவர் கவர் பண்ண டோட்டல் டிஸ்டன்ஸ்.
அடுத்தது டினாமினேட்டர்ல என்ன எழுதுவோம்? டோட்டல் டைம் எழுதுவோம். இப்ப டோட்டல் டைம்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, போறப்போ ஒரு ஸ்பீட்ல போயிருக்கிறாரு. அப்போ இந்த டிங்கிற டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு அவருக்கு போறப்போ ஒரு டைம் ஆயிருக்கும். அதே மாதிரி திரும்ப ரிட்டர்ன் வரப்போ வேற ஸ்பீட்ல வராரு. அப்ப ரிட்டர்ன் வரும்போது அதே டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு அவருக்கு வேற டைம் ஆயிருக்கும். அப்ப நான் தனித்தனியா கால்குலேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஏல இருந்து பிக்கு போறதுக்கு அவருக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த இடத்துல நான் கீழே டைம் எழுதணும். டைமுக்கான ஃபார்முலா என்ன? ஃபர்ஸ்ட் ஏ டு பி டிராவல் பண்றதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட டைம் கண்டுபிடிக்க போறோம். டைமுக்கான ஃபார்முலா என்ன? அவர் கவர் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளோ? டி. அவர் போன ஸ்பீட் எவ்வளோ? எக்ஸ். ஸோ டி பை எக்ஸ்ன்னு எழுதுனீங்கன்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. இதுல வந்து அவர் ஏல இருந்து பிக்கு போறதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட டைம் கிடைக்கும். அடுத்த பில இருந்து ஏக்கு வரதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட டைம் வேணும்னா எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணியிருக்கிறாரு? அதே டிங்கிற டிஸ்டன்ஸ் தான் டிராவல் பண்ணியிருக்கிறாரு. ஆனா ரிட்டர்ன் வரப்போ ஸ்பீட் என்ன? ஒய். ஸோ டி பை ஒய்ங்கிறது அவர் ரிட்டர்ன் ஜேர்னில அவர் எடுத்துக்கக்கூடிய டைம். இப்போ மேல டோட்டல் டிஸ்டன்ஸ், கீழே போகும்போது எடுத்துக்கிட்ட டைம், வரும்போது எடுத்துக்கிட்ட டைம், ரெண்டு டைமே ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன வந்துருச்சு? டோட்டல் டைம் வந்துருச்சு. அவ்வளவுதான். இப்போ அதை அப்படியே நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். பாருங்க, மேல என்ன இருக்கு? டி பிளஸ் டி 2டின்னு இருக்கு. கீழே பாருங்க, டி பை எக்ஸ் பிளஸ் டி பை ஒய்ன்னு இருக்கு. இதுல வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்? டியை காமனா வெளியே எடுத்துறேன். டியை காமனா வெளியே எடுத்துட்டீங்கன்னா என்ன இருக்கும்? 1 பை எக்ஸ் பிளஸ் 1 பை ஒய்ன்னு இருக்கும். கிளியரா? இப்ப இதே இதுல பாருங்க, இந்த டியும் டியும் என்ன ஆயிடுச்சு? கேன்சல் ஆயிடுச்சு. இப்ப இங்க கீழே டினாமினேட்டர்ல மேல ஒரு 2 இருக்கு, கீழே 1 பை எக்ஸ் பிளஸ் 1 பை ஒய் இருக்கா? மேல இருக்கிற 2 அப்படியே இருக்கட்டும். இந்த 1 பை எக்ஸ் பிளஸ் 1 பை ஒய் எப்படி எழுதிக்கலாம்? நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது மேல எப்படி ஆயிடும்? ஒய் பிளஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஒய்ன்னு எழுதிக்கலாமா? எக்ஸ் ஒய்ங்கிறது எல்சிஎம், அப்போ ஒய் மேல வந்துடும், எக்ஸ் மேல வந்து, ஸோ ஒய் பிளஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு இருக்கு. இதை இன்னும் கூட சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன ஆகும்னா, இந்த எக்ஸ் ஒய் மேல போயிடும். சரியா? ஸோ 2xy டிவைடட் பை கீழே என்ன இருக்கு? எக்ஸ் பிளஸ் ஒய். அப்ப இதுதான் நமக்கு தேவையான அந்த ஃபைனல் ரிசல்ட். புரியுதா? நீங்க வந்து 2 ஸ்பீடு கொடுத்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரே டிஸ்டன்ஸை 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ல ஒருத்தர் கவர் பண்ணார் அப்படின்னா, நீங்க ஆவரேஜ் ஸ்பீடு கால்குலேட் பண்றதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம்? இந்த 2xy டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். இதுல எக்ஸுங்கிறது ஒரு ஸ்பீடு, ஒய்ங்கிறது இன்னொரு ஸ்பீடு. ஓகேவா? ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு 2 ஸ்பீடு கொடுக்கும்போது நீங்க இந்த ஷார்ட் ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷார்ட் ட்ரிக் எங்க இருந்து வந்துச்சு? நம்ம ஆவரேஜ் ஸ்பீடுக்கான டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைமை சிம்பிளிஃபை பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம். கிளியரா புரியுதுல்ல? ஆனா இந்த ஃபார்மட் நீங்க அப்ளை பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு கான்ஸ்டன்டா இருக்கணும். டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டா இல்லாதப்போ இது நீங்க அப்ளை பண்ண முடியாது. இது நீங்க அப்ளை பண்றதுக்கு டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்குதா அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஃபார்முலாவை நீங்க அப்ளை பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது பாருங்களேன், இப்ப இந்த இடத்துல எனக்கு ஆவரேஜ் ஸ்பீடு கால்குலேட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? 2xy டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒய் தான் போட்டிருக்கேன். ஆக்சுவலா இந்த டிங்கிற டிஸ்டன்ஸை இந்த ஃபார்முலாவில் நான் யூஸ் பண்ணவே இல்லை. புரியுதா? அப்ப ஆவரேஜ் ஸ்பீடு கால்குலேட் பண்றதுக்கு டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கும்போது எனக்கு அந்த டிஸ்டன்ஸ் தேவை கொடுத்துருக்கணும்னு அவசியமே கிடையாது. புரியுதா? அந்த டிஸ்டன்ஸ் எனக்கு தேவையே இல்லை. டிஸ்டன்ஸே இல்லாம ஜஸ்ட் எனக்கு 2 ஸ்பீடை மட்டும் கொடுத்து, ஆனா அந்த 2 ஸ்பீட்லயும் அவர் கவர் பண்ண டிஸ்டன்ஸ் சேம்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த 2 ஸ்பீடை மட்டும் வச்சுமே நான் என்ன பண்ணிடலாம்? ஆவரேஜ் ஸ்பீடை கால்குலேட் பண்ணிடலாம். கிளியரா புரியுதா எப்படி பண்றோம்னு சொல்லிட்டு? சரி, ஓகே. இப்ப இந்த இடத்துல 2 ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஒரு 3 ஸ்பீடு கொடுத்தாங்கன்னா என்ன பண்றதுன்னு பாருங்களேன். இப்போ இதே கொஸ்டின் வந்து நான் இன்னொரு மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஒன்று இருக்கு. ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, இந்த லாங் டிஸ்டன்ஸை மூணு ஈக்குவல் பார்ட்டா பிரிச்சுக்கிறாரு. சரியா? 3 ஈக்குவல் பார்ட்டா பிரிச்சு, அப்போ ஃபார் எக்ஸ் 3 ஈக்குவலா பிரிக்கிறான்னு என்ன அர்த்தம்? இந்த டிஸ்டன்ஸும் டி தான். அதாவது இது ஏ, பி, சி, டி 4 பாயிண்ட் இருக்கு. ஸோ ஏ டு பி எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதுதான் பி டு சியும் இருக்கு. சி டு டியும் அதே டிஸ்டன்ஸ் தான். புரியுதா? ஸோ ஏ டு பி என்ன டிஸ்டன்ஸோ அதான் பி டு சி, அதான் சி டு டி. அப்போ ஒரு பெரிய டிஸ்டன்ஸை 3 ஈக்குவல் பார்ட்டா பிரிச்சு, இப்போ என்ன பண்றாருன்னா, இந்த 3 டிஸ்டன்ஸையும் வேற வேற ஸ்பீட்ல கவர் பண்றாரு. பாருங்க, இந்த ஏல இருந்து பிக்கு போகும்போது அவரோட ஸ்பீடு வந்து எக்ஸ் கிலோமீட்டர் பெர் அவர் இருக்கு. பில இருந்து சிக்கு போகும்போது அவரோட ஸ்பீடு வந்து ஒய் கிலோமீட்டர் பெர் அவர் இருக்கு. சில இருந்து டிக்கு போகும்போது அவரோட ஸ்பீடு வந்து இசட் கிலோமீட்டர் பெர் அவர். ஸோ கண்டிஷன் படி அவர் எத்தனை ஸ்பீட்லனாலும் டிராவல் பண்ணட்டும். 3, 4, 5, 6 எத்தனை ஸ்பீட்லனாலும் அவர் போட்டும், பிரச்சனை இல்லை. ஆனா அந்த ஒவ்வொரு ஸ்பீடுலையும் அவர் கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் சேமா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா சேமா இருக்கு. பாருங்க, இங்கேயும் டி தான், இங்கேயும் டி தான், இங்கேயும் டி தான். இந்த 3 டிஸ்டன்ஸுமே ஈக்குவல் தான்.
ஆனா இந்த 3 டிஸ்டன்ஸுமே வேற வேற 3 ஸ்பீட்ல போயிருக்கிறாரு. இப்போ இந்த கண்டிஷன்ல நான் ஆவரேஜ் ஸ்பீடு எப்படி எழுதுவேன்? ஓகேங்களா? ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு அதுக்கான ஷார்ட் ஃபார்முலா என்ன? இப்போ இதை நான் பெருசா எழுதி சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வர தேவையில்லை. இங்க பாருங்க. இந்த இடத்துல இந்த ஃபார்மட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த இருக்கு இல்லையா? நான் ரவுண்ட் பண்றேன் பாருங்க. இந்த ஃபார்மட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ இது மாதிரி 3 சேம் டிஸ்டன்ஸ் 3 டிஃபரண்ட் ஸ்பீட்ல போகும்போது அவரோட ஆவரேஜ் ஸ்பீடோட ஷார்ட் ட்ரிக் ஃபார்முலா எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இங்க எப்படி இருக்கு பாருங்க 2 இருக்கா இங்க 2 ஏன் வந்துச்சுன்னா எனக்கு 2 ஸ்பீடு அதனால 2 வந்துச்சு இங்க எனக்கு 3 ஸ்பீடு இருக்கா அப்ப நீங்க என்ன பண்ணிக்கணும் மேல 3 போட்டுக்கணும் டிவைடட் பை கீழே இங்க என்ன எழுதிருக்கீங்க 1/x + 1/y எழுதிருக்கீங்களா இங்க 2 ஸ்பீட் இருக்கிறதுனால 1/x + 1/y எழுதிருக்கீங்க 3 ஸ்பீட் இருக்கிறதுனால என்ன பண்ணிக்கணும் 1/x + 1/y + 1/z புரியுதா இப்போ இதை நம்ம அடுத்து சிம்பிளிஃபை பண்ணுவோம் பாருங்க அப்போ ஆவரேஜ் ஸ்பீடு நமக்கு 3 டிஃபரண்ட் ஸ்பீட்ல சேம் டிஸ்டன்ஸை கவர் பண்ணும்போது ஆவரேஜ் ஸ்பீடுக்கு இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆகும்னா மேலே 3 அப்படியே இருக்கும் கீழே எல்சிஎம் எடுக்கும்போது என்ன ஆகும்னு பாருங்க இங்க வந்து YZ + XZ + XY அப்படின்னு இருக்கும் இங்க எல்சிஎம்மா வந்து XYZ கிடைக்கும் இதை இன்னும் கூட சிம்பிளிஃபை பண்ணும்போது XYZ மேலே போயிடுமா ஸோ 3XYZ டிவைடட் பை டினாமினேட்டர்ல உள்ளது எப்படி எழுதிக்கலாம் XY + YZ + ZX இதுதான் என்னது நமக்கு 3 ஸ்பீடு கொடுத்து அந்த 3 ஸ்பீடுக்கு கவர் பண்ண டிஸ்டன்ஸ் சேமா இருந்ததுன்னா ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஷார்ட் ஃபார்முலா புரியுதா ஸோ இது 2 ஸ்பீடு கொடுத்தா இது 3 ஸ்பீடு கொடுத்தா இப்போ இதுல இருந்தே உங்களுக்கு 4 ஸ்பீடு கொடுத்தா என்ன பண்றது 5 ஸ்பீடு கொடுத்தா என்ன பண்றதுங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆனா மேக்ஸிமம் கொஸ்டின் பாத்தீங்கன்னா 99% ஒன்னு 2 ஸ்பீட் கேட்பாங்க இல்லைன்னா 3 ஸ்பீட் கேட்பாங்க 4 5 எல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒருவேளை 4 5 கேட்டாங்கன்னா நமக்கு இந்த இருக்குல்ல இந்த ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் 4 ஸ்பீட்னாலும் சரி 5 ஸ்பீட்னாலும் சரி 6 ஸ்பீட்னாலும் சரி எழுதிக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு 4 ஸ்பீடு வச்சு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ 4 ஸ்பீடுனா அந்த 4 ஸ்பீட்லயும் கவர் பண்ண டிஸ்டன்ஸ் சேமா இருந்து இந்த இடத்துல பாருங்க ஒருவேளை 4 ஸ்பீடு கொடுத்து இந்த 4 ஸ்பீட்லயும் கவர் பண்ண டிஸ்டன்ஸ் சேம்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த 4 ஸ்பீடை வந்து ஏபிசிடின்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல 3 ஸ்பீடை XYZன்னு வச்சோம்னா ஒருவேளை 4 ஸ்பீடு வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸை A km/h செகண்ட் டிஸ்டன்ஸ் B km/h மூணாவது டிஸ்டன்ஸ் C km/h நாலாவது டிஸ்டன்ஸ் D km/h ஸ்பீட்ல அவர் கவர் பண்ணிருந்து அந்த 4 ஸ்பீட்லயும் அவர் கவர் பண்ண டிஸ்டன்ஸ் சேமா இருந்ததுன்னா இப்ப இதே ஃபார்மட்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஆவரேஜ் ஸ்பீடு எழுதுவோங்கிறத நான் சொல்றேன் பாருங்க அப்போ வந்து 4 ஸ்பீடு இருக்கு அப்ப மேல என்ன பண்ணிப்போம் 4 போட்டுப்போம் கீழே என்ன பண்ணுவோம் 1/A + 1/B + 1/C + 1/D இந்த இடத்துல ஏபிசிடிங்கிறது என்னது இங்க XY மாதிரி இந்த ஏபிசிடியும் 4 ஸ்பீடை நமக்கு கொடுத்துருக்காங்க அப்ப இப்படி நீங்க எழுதும்போது உங்களுக்கு 4 ஸ்பீடுக்கான ஆவரேஜ் வந்து கிடைக்கும் புரியுது ஆனா 2 3 தான் 99% உங்களுக்கு கேட்க போற கொஸ்டின்ஸ் 4லாம் ரொம்ப ரேரா தான் கேட்பாங்க ஓகேங்களா நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீட்லாம் வச்சு கேட்டிருக்கிறது ரொம்ப ரேரா தான் இருக்கும் அதிகபட்சம் ஒரு முறை இல்லை 2 முறை தான் கேட்டிருப்பாங்க மற்றபடி நமக்கு ஒன்று 2 ஸ்பீடை வச்சு கேட்பாங்க அல்லது 3 ஸ்பீடை வச்சு கேட்பாங்க 2 ஸ்பீடுனா டைரக்ட் ஃபார்முலா தான் இருக்கு 2XY டிவைட் பை X + Y 3 ஸ்பீடுனா 3XYZ டிவைட் பை XY + YZ + ZX 4 ஸ்பீடுனா இந்த மாதிரி எழுதிட்டு அதுக்கப்புறம் பார்த்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் இதுக்கு அதை சிம்பிளிஃபை பண்ணால் பெருசாக வரும் அப்படி அவ்வளோத்தையும் உட்காந்து படிக்கணும்னு அவசியம் கிடையாது ஃபார்மட் எப்படிங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒருவேளை 5 ஸ்பீடுனா மேலே 5 வந்துடும் கீழே 1/1 ஃபர்ஸ்ட் ஸ்பீடு ப்ளஸ் 1/2 ரெண்டாவது ஸ்பீடு ப்ளஸ் 1/3 மூணாவது ஸ்பீடு ப்ளஸ் 1/4 நாலாவது ஸ்பீடு ப்ளஸ் 1/5 ஸ்பீடு எழுதி இந்த ஃபார்மட்டை நீங்க மெயின்டைன் பண்ணிக்கணும் கிளியரா புரியுதா ஸோ இது எல்லாமே எப்போ ஒர்க் அவுட் ஆகும் முக்கியமான பாயிண்ட் நான் சொன்னது when distance is கான்ஸ்டன்ட்னா தான் இது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும் சரி இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சில கொஸ்டினை பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஸ்டேஷன் P and Q is 500 kilometer. A train covers the journey from P to Q at 60 km/h and return back to P with a uniform speed of 40 km/h. Find the average speed of the train during the whole journey. அப்ப இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காங்க ரெண்டு ஸ்டேஷன் இருக்கு P Qன்னு ரெண்டு ஸ்டேஷன் இருக்கு இந்த ரெண்டு ஸ்டேஷனுக்கு இடையில எவ்வளவு தூரம் இருக்கான் 500 கிலோமீட்டர் இருக்கான் ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் 500 கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ டிஸ்டன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க Pல இருந்து Qக்கு போறாங்க Pல இருந்து Qக்கு போகும்போது என்ன ஸ்பீட்ல போயிருக்காங்கன்னா 60 km/h ஸ்பீட்ல போயிருக்காங்க மறுபடியும் ரிட்டர்ன் பேக் டு P இப்போ Qல இருந்து Pக்கு ரிட்டர்ன் வரும்போது அவங்களோட ஸ்பீட் எவ்வளவு இருக்குன்னா 40 km/h
பெர் ஹவர் இருக்கு. அப்ப இப்படி குடுத்துட்டு அவங்க என்ன கேட்கறாங்க? ஃபைண்ட் த ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப இந்த இடத்துல நான் ஆவரேஜ் ஸ்பீடு கால்குலேட் பண்ணணும் இல்லையா? சரி ஆவரேஜ் ஸ்பீடு கால்குலேட் பண்றதுக்கு நான் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ண சொன்னேன். பாருங்க, Pல இருந்து Qக்கு போனாரு. அப்ப 500 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்காரு. Qல இருந்து Pக்கு வராரு. அப்பவும் 500 கிலோமீட்டர் தான் டிராவல் பண்ணியிருக்காரு. அப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன தெரிஞ்சு போச்சு? டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா, அவரு 2 ஸ்பீட்லயும் 60 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல போகும்போது 500 கிலோமீட்டர் தான் கவர் பண்ணியிருக்காரு. 40 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல வரும்போது 500 கிலோமீட்டர் தான் கவர் பண்ணியிருக்காரு. அப்ப 2 ஸ்பீட்லயும் அவர் கவர் பண்ண டிஸ்டன்ஸ் சேமா இருக்குங்கிறதுனால இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற கன்க்ளூஷன் எனக்கு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? அப்ப நான் என்ன பண்ணலாம்? டைரக்டா நான் இதுக்கு முன்னாடி படிச்ச ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? 2xy டிவைடட் பை x plus y ஃபார்முலாவை நான் யூஸ் பண்ணிக்கலாம். சரி 2xy டிவைடட் பை x plus y ஃபார்முலாவை நான் யூஸ் பண்ண போறேன். அப்போ இந்த கொஸ்டின்ல நான் சால்வ் பண்றதுக்கு எனக்கு எந்த டேட்டா தேவையில்ல. இந்த 500 கிலோமீட்டருங்கிறது எனக்கு தேவையில்ல. ஒருவேளை இந்த கொஸ்டின்ல எனக்கு இந்த 500 கிலோமீட்டருங்கிற டேட்டா குடுக்காம இருந்திருந்தா கூட இந்த கொஸ்டினை என்னால சால்வ் பண்ண முடிஞ்சிருக்கும். பாருங்களேன், இந்த இடத்துல பாருங்க, இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஸ்டேஷன் P and Q அடுத்த கிலோமீட்டர். இந்த ஸ்டேட்மெண்ட்டே இந்த கொஸ்டின்ல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கொஸ்டினுக்கு என்னால ஆன்சர் பண்ண முடியும். வெறுமனே கொஸ்டின் இதுல இருந்தா ஸ்டார்ட் ஆயிருந்தது அப்படின்னா, a train covers the journey from P to Q at 60 km per hour and return back to P with a uniform speed of 40 km per hour. Find the average speed of the train during the whole journey. அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் இல்லாம இந்த கொஸ்டினை இந்த ஏர் ட்ரெயின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தா கூட இந்த கொஸ்டினுக்கு என்னால ஆன்சர் பண்ணிருக்க முடியும். ஸோ மேல கொடுத்துருக்கிற இந்த டேட்டா வந்து நமக்கு சூப்பர் ஃப்ளோஸ் டேட்டா தான். இது நமக்கு தேவையில்லாம இது நமக்கு யூஸ் பண்ணாமலே இந்த கொஸ்டினுக்கு என்னால ஆன்சர் பண்ணணும். கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, ஆனா இது கொடுத்துருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம சால்வ் பண்றதுக்கு இந்த டேட்டா தேவையும் கிடையாது. நமக்கு என்ன, சேமான் மட்டும் தெரிஞ்சா போதும். Pல இருந்து Qக்கு போறாரு, திரும்ப ரிட்டர்ன் பேக் வராரு. அப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் வராருனாலே அந்த இடத்துல டிஸ்டன்ஸ் நமக்கு சேம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு தெரியுது. சரியா? சரி, இப்ப நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். பாருங்க, என்ன ஃபார்முலா? 2xy டிவைடட் பை x plus. அப்ப 2 into x ஓட வேல்யூ எவ்வளோ? 60. y ஓட வேல்யூ 40 டிவைடட் பை x plus y னா 60 plus 40 எவ்வளோ வரும்? 100. இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது 100க்கு இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் ஆயிடும். ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது 6 4s are 24. 24 into 2னா நமக்கு எவ்வளோ? 48 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அப்ப இதுல தான் நான் சொன்னேன், நார்மலா ஆவரேஜ் பண்ற மாதிரி இங்க பண்ணி போடக்கூடாது. எப்படின்னா, இங்க 60 இருக்கு, 40 இருக்கு. இப்ப சிம்பிளா வழக்கமான ஆவரேஜ்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஓகே, 2 ஸ்பீடு போயிருக்கிறாரு, அப்ப 2யும் ஆட் பண்ணுங்க. 60 பிளஸ் 40 2யும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ? 60 40 100. 100 பை 2 எவ்வளோ? 50 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்னு ஆன்சர் போடலாமான்னு கேட்டீங்கன்னா இப்படி போடக்கூடாது. இதுதான் இந்த மாதிரி ஸ்பீடு கான்செப்ட்ல இது ஒர்க் ஆகாது. சரிங்களா? இது எப்போ ஒர்க் ஆகும், எப்போ ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு செட் ஆஃப் கண்டிஷன்ஸ் இருக்கு. அதை ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு தெளிவா புரியுதுல்ல? ஆவரேஜ் ஸ்பீடுல இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்த்திருக்கோம். ஒருவேளை நமக்கு டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இருந்ததுன்னா என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. பிளைண்டா நம்ம இப்படி போடக்கூடாது, இது தப்பு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். அடுத்த கேள்வியில பாத்தீங்கன்னா, a person covers a certain distance by bus at 45 km per hour and immediately return to the starting point by a car at a speed of 80 km per hour. What is his average speed during the whole journey? இது நான் டயக்ராம்லாம் போடல, உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. ஒரு பர்சன் வந்து ஒரு டிஸ்டன்ஸை பஸ்ல போறாரு, போறப்போ 45 km per hour ஸ்பீட்ல போயிரு. இம்மீடியட்லி ரிட்டர்ன் டு த ஸ்டார்டிங் பாயிண்ட். நம்ம போயிட்டு எங்க இருந்து கிளம்புனாரோ அங்க ரிட்டர்ன் வராராம். அப்போ ரிட்டர்ன் வரும்போதும் போகும்போது டிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல சேம் தான். அப்ப எனக்கு என்ன கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு? டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட்ங்கிற கன்ஃபர்மேஷன் கொஸ்டின் ரீட் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம்? அதே மாதிரி அவங்க கேட்ட ஆவரேஜ் ஸ்பீடு தான் கால்குலேட் பண்ண போறோம். பாருங்க, போகும்போது பஸ்ல போயிருக்காரு 45 கிலோமீட்டர் பெர் ஹவர், ரிட்டர்ன் வரும்போது கார்ல வந்திருக்கிறாரு 80 கிலோமீட்டர் பெர் ஹவர். அப்ப ஆவரேஜ் ஸ்பீடுன்னு பார்க்கும்போது 2 into எக்ஸ்னா 45, ஒய்னா 80 டிவைடட் பை 45 பிளஸ் 80. இது ரெண்டையும் ஆட் பண்ணுது. ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளவு வரும்? 120. ஓகே, ஸோ இப்போ பாருங்க, 5 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது இது 25 டைம்ஸ், இங்க 9 டைம்ஸ். அகைன் 5 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது இது 16 டைம்ஸ் வரும். இதுக்கப்புறம் நம்மளால கேன்சல் பண்ண முடியாது. ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணிட்டு அடுத்து 5ஆல டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த இடத்துல 9 into 2னா 18, 18 into 16னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 288 கிடைக்கும். டிவைடட் பை 5 இருக்கு. இப்போ 5ஆல நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா 5 5s are 25, பேலன்ஸ் 3, 7 5s are 35, 6 5s are 30. So 57.6 km per hour. கொஸ்டினுக்கான ஆன்சர் இங்க ஆப்ஷன் ஏ கிடைக்குது. கிளியரா புரிஞ்சுதா? சிம்பிள் கான்செப்ட் தான். நெக்ஸ்ட்
கீழே பாருங்க, ருக்ஸானா traveled at 60 km/h while going from point A to B and returns via the same route at a different speed. If Ruxana's average speed during the two-way journey was 48 km/h, what was her speed while traveling from B to A? அதே தான், ருக்ஸானா ஏல இருந்து பிக்கு போகும்போது 60 km/h ஸ்பீட்ல போயிருக்காங்க. திரும்ப பில இருந்து ஏக்கு வரும்போது என்ன ஸ்பீட்ல வந்தாங்கன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஆனா இந்த இடத்துல என்ன கொடுத்துட்டாங்க? ஆவரேஜ் ஸ்பீடை கொடுத்துட்டாங்க. அப்போ வழக்கமா 2 ஸ்பீடு, இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட் தான். ஓகேங்களா? அப்போ டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட்னு வரும்போது போகும்போது என்ன ஸ்பீட்ல போனாங்கன்னு கொடுப்பாங்க, வரும்போது எந்த ஸ்பீட்ல வந்தாங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க, ஆவரேஜ் ஸ்பீடு கேட்பாங்க. இந்த இடத்துல என்ன கொடுத்துட்டாங்க? போகும்போது 60 km/hன்னு சொல்லிட்டாங்க, வரும்போது என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஆனால் ஆவரேஜ் ஸ்பீடு 48ன்னு சொல்லி கொடுத்தாச்சு. அப்போ நம்ம சால்வ் பண்ணும்போது ஃபார்முலா எப்படி எழுதுவோம்? 2 × x + y. போகும்போது என்ன ஸ்பீடு? 60 km/h. வரும்போது என்ன ஸ்பீடுன்னு தெரியாது, அது எக்ஸ்ன்னு வச்சுப்போம். இப்போ டினாமினேட்டர்ல என்ன எழுதுவோம்? 60 + x ஈக்குவல் டு ஆவரேஜ் ஸ்பீட். அதான் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 48. இப்போ சேம் ஃபார்மேட்டில் எழுதியாச்சு. இப்போ அப்படியே சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். பாருங்க, 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது எவ்வளோ? 24. அடுத்த 12 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே 5 டைம்ஸு, இங்கே 2 டைம்ஸ். ஓகேவா? இப்போ எனக்கு லெஃப்ட் சைடு என்ன இருக்குது? 5x இருக்குது. இந்த இடத்துல 60 அங்கே போச்சுன்னா 60 × 2 120 + 2x. 2x இங்கே வந்ததுன்னா 3x ஈக்குவல் டு 120. அப்போ 3ஆல் கேன்சல் பண்ணும்போது x ஈக்குவல் டு எவ்வளோ? 40 km/h. ஸோ இப்போ என்ன அர்த்தம்? இப்போ ரிட்டர்ன் வரும்போது அவங்க என்ன ஸ்பீடில் வந்திருப்பாங்க? 40 km/h ஸ்பீடில் வந்திருப்பாங்க. புரியுதா? ஸோ டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட்னா இவ்வளோதான். இந்த பேட்டர்ல தான் நம்ம கொஸ்டின் கேட்க முடியும். இதுக்கு அதாவது இப்போ இது வரைக்கும் ரீசெண்ட் எக்ஸாம்ஸ்ல வந்து நமக்கு 2 ஸ்பீடு வச்சு தான் கேட்டிருக்காங்க. 3 ஸ்பீடு வச்சு இது வரைக்கும் எதுவும் கேட்கல. பின்னாடி ஏதாவது வருதான்னு சொல்லி பார்க்கலாம். சரி, இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம்? டைம் கான்ஸ்டன்ட். இந்த 2வது கேஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போம். சரியா? இந்த டைம் கான்ஸ்டன்ட்னா என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்போ உதாரணத்துக்கு இப்படி எடுத்துக்கோங்க. இந்த டைம் கான்ஸ்டன்ட் வந்து கொஸ்டின்ல டைரக்டாவும் இருக்கலாம், இன்டைரக்டாவும் இருக்கலாம். இதில் வந்து ஏபின்னு 2 பாயிண்ட் இருக்கு. ஓகேங்களா? ஏபின்னு 2 பாயிண்ட் இருக்கு. இப்போ நடுவில் ஒரு பாயிண்ட் பின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த டிஸ்டன்ஸ் எடுத்துக்கும். இது வந்து ஒரு 500 கிலோமீட்டர்னு வச்சுப்போம். ஏல இருந்து பி வரைக்கும் ஒரு 500 கிலோமீட்டர். சரியா? அடுத்த பில இருந்து கியூ வரைக்கும் வந்து ஒரு 400 கிலோமீட்டர்னு வச்சுப்போம். நான் புரியணுங்கிறதுக்காக டைம் இஸ் கான்ஸ்டன்ட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதுக்காக இதை நான் எழுதியிருக்கேன். சரியா? இப்போ ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, ஏல இருந்து பி இருக்கு இல்லையா? இந்த ஏல இருந்து பி இந்த 500 கிலோமீட்டரை என்ன பண்ண போறாரு அப்படின்னா 50 km/h ஸ்பீட்ல கவர் பண்ண போறாரு. 50 km/h ஸ்பீட்ல கவர் பண்ண போறாரு. அடுத்தது இந்த பில இருந்து பி இருக்கக்கூடிய இந்த 400 கிலோமீட்டர் இருக்கு இல்லையா? இதை வந்து 40 km/h ஸ்பீட்ல கவர் பண்ண போறாரு. சரியா? அப்ப இந்த கண்டிஷன்ல நமக்கு என்ன கேட்கறாங்கன்னா, வாட் இஸ் த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த என்டையர் ஜேர்னி அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ இது மாதிரி கண்டிஷன் வரும்போது இதுல எப்படி டைம் கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் இங்க அப்ளை பண்ணி பார்க்கணும். என்ன விஷயம் அப்படின்னா பாருங்க, ஆக்சுவலா ஏல இருந்து பி வரைக்கும் மொத்தம் எவ்வளவு தூரம்? 500 கிலோமீட்டர். என்ன ஸ்பீட்ல போயிருக்கிறாரு? 50 km/h ஸ்பீட்ல போயிருக்காரா? அப்ப இந்த இடத்துல எனக்கு இந்த 500 கிலோமீட்டரை கவர் பண்றதுக்கு அவருக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? டைம் கால்குலேட் பண்ண போறோம். பாருங்க, இந்த இடத்துல நம்ம டைமை கால்குலேட் பண்ணோம்னா 500 கிலோமீட்டர், ஸ்பீட் எவ்வளவு? 50 km/h. அப்ப இந்த இடத்துல இந்த டைம், இந்த T1ன்னு வச்சுப்போம். இந்த 500 கிலோமீட்டரை கவர் பண்றதுக்கு அவர் எடுத்துக்கக்கூடிய டைம் என்னவா இருக்கும்? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடா? இப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 500. ஸ்பீட் எவ்வளோ? 50. கேன்சல் பண்ணா என்ன வருது? 10 hours வருது. புரியுதா? அப்ப இந்த 500 கிலோமீட்டரை கவர் பண்றதுக்கு அவர் எடுத்துக்கக்கூடிய டைம் எவ்வளோ? 10 hours. அதே மாதிரி இந்த 2வது பாருங்க, இந்த P2B இதுல டைம் 2ன்னு வச்சுப்போம். இந்த டைம் 2 இந்த 400 கிலோமீட்டரை 40 km/h ஸ்பீட்ல போறாருன்னா அப்ப அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்லி பார்க்கிறதுக்கு 400 / 40. இப்போ நான் இங்கே கேன்சல் பண்ணாலும் இதுக்கு எவ்வளவு நேரம் தான் ஆகுது? 10 hours ஆகுது. கிளியரா புரியுதா? அப்போ கண்டிஷன் படி பாருங்க, இந்த 500 கிலோமீட்டரை கவர் பண்றதுக்கு 10 மணி நேரம் தான் இருக்கு. இந்த 400 கிலோமீட்டரை கவர் பண்றதுக்கும் 10 மணி நேரம் தான் இருக்கு. அதாவது நான் 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ல 2 டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸை கவர் பண்ணும்போது எனக்கு இந்த 2 ஸ்பீட்ல நான் கவர் பண்ணும்போதும் நான் சேம் டைம் தான் டிராவல் பண்ணியிருக்கேன். என்னோட டிராவலிங் டைம் என்னவா இருக்கு? கான்ஸ்டன்டா இருக்கு. அப்போ இந்த இடத்துல நான் ஆவரேஜ் ஸ்பீடை நார்மலா கால்குலேட் பண்ணா என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. இப்போ வழக்கமா நான் ஆவரேஜ் ஸ்பீட் எப்படி கால்குலேட் பண்ணுவேன்? நார்மலா ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைமா?
ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் எழுதுவோம். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ்னா எவ்வளோ? மொத்தம் 500 ப்ளஸ் 400. இப்போ 500 ப்ளஸ் 400 மொத்தம் 900 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்கிறாரு. டினாமினேட்டரில் டோட்டல் டைம் எழுதணுமா? டோட்டல் டைம்னா பாருங்க, இந்த இடத்துல மொதல் 500 கிலோமீட்டர் கவர் பண்ணுறதுக்கு 10 மணி நேரம், அடுத்த 400 கிலோமீட்டர் கவர் பண்ணுறதுக்கு 10 மணி நேரம். ஸோ 10 + 10 20 ஹவர்ஸ் ஆயிருக்கும். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆகுது பாருங்க, 500 + 400னா எவ்வளோ? 900. 10 + 10னா நமக்கு 20. இங்கே கேன்சல் பண்ணும்போது எவ்வளோ வருது? 2ஆல் கேன்சல் பண்ணும்போது ஆன்சர் என்ன? 45 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு கிடைக்குது. இதுதான் என்னது? நமக்கு இந்த டோட்டல் ஜேர்னிக்கான ஆவரேஜ் ஸ்பீட் அப்படிங்கிறது. சரியா? சரியா? இப்போ நான் இதை வந்து நார்மலான ஃபார்முலால எழுதியிருக்கேன். எப்படி? டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன் போடும்போது எனக்கு ஆவரேஜ் ஸ்பீட் என்ன வந்திருக்கு? 45 கிலோமீட்டர் பெர் ஹவர் வந்திருக்கு. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறது வந்து இந்த மாதிரி டைம் கான்ஸ்டன்ட்டாக இருந்ததுன்னா நம்ம என்ன ஷார்ட்கட் அப்ளை பண்ணுறது? சரியா? இது மாதிரி டைம் வந்து உங்களுக்கு சேமா இருக்குங்கிற கன்க்ளூஷன் மட்டும் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இந்த மாதிரி ஃபார்முலாலாம் எடுத்துட்டு இருக்க தேவையில்ல. டைரக்டா நீங்க என்ன பண்ணுங்க, உங்களோட 2 ஸ்பீடையும் பாருங்க. ஓகேவா? நீங்க வந்து ஆவரேஜ் ஸ்பீடு கால்குலேட் பண்றதுக்கு இப்போ இந்த இடத்துல 2 ஸ்பீடு கொடுத்துருக்காங்களா, அந்த 2 ஸ்பீடுக்கு நார்மல் ஆவரேஜ். சரியா? ஸோ S1 2 ஸ்பீடையும் ஆட் பண்ணி அதை 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். புரியுதா? ஸோ இப்போ இந்த மாதிரி கண்டிஷன்ல தான் நீங்க என்ன பண்ணணும், நார்மலான ஆவரேஜ் அப்ளை பண்ணணும். இப்போ 3 ஸ்பீடு கொடுத்து அந்த 3 ஸ்பீட்லையும் நீங்க டிராவல் பண்ண டைம் கான்ஸ்டன்டா இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பிரச்சனையே கிடையாது. டிஸ்டன்ஸ் எப்படினாலும் இருந்துட்டு போட்டோம். டிஸ்டன்ஸ் நம்ம பார்க்க போறதே தேவை கிடையாது. உங்களுக்கு 2 ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. 2 ஸ்பீட்ல டிராவல் பண்ண டைம் ஈக்குவலா இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு ஆவரேஜ் ஸ்பீடு கேட்டாங்கன்னா அந்த 2 ஸ்பீடையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணி போட்டுருங்க. ஓகேவா? இன் கேஸ் ஆஃப் ஒருவேளை 3 ஸ்பீடு வருது அப்படின்னா, சரியா, 3 ஸ்பீடு கொடுத்து ஆவரேஜ் ஸ்பீடு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த 3 ஸ்பீட்லையும் நீங்க டிராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கு. புரியுதா? 3 டிஃபரண்ட் ஸ்பீட்ல போயிருக்கீங்க. ஆனா 3 டிஃபரண்ட் ஸ்பீட்லையும் நீங்க சேம் டைம் தான் டிராவல் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, அப்போ நீங்க ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணிக்கணும், அந்த 3 ஸ்பீடையும் ஆட் பண்ணி 3ஆல டிவைட் பண்ணிக்கணும். ஸோ இதே கண்டிஷன் தான் 4 ஸ்பீடு, 5 ஸ்பீடு, 6 ஸ்பீடு எத்தனை ஸ்பீடு கொடுத்தாலும் இதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஆனா இதை ஃபாலோ பண்ணணும்னா உங்களுக்கு முக்கியமான கண்டிஷன் என்ன? உங்களோட டைம் என்னவா இருக்கணும்? கான்ஸ்டன்டா இருக்கணும். நீங்க எத்தனை டிஃபரண்ட் ஸ்பீட்லனாலும் போய்க்கோங்க. ஆனா நீங்க போகக்கூடிய அந்த எல்லா ஸ்பீட்லயும் நீங்க சேம் டைம் தான் டிராவல் பண்ணியிருக்கணும். உங்களோட டிராவலிங் டைம் வந்து ஈக்குவலா இருக்கணும். அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி சிம்பிளா யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை ஸ்பீடு கொடுக்குறாங்களோ அவ்வளோத்தையும் ஆட் பண்ணி நம்பர் ஆஃப் ஸ்பீடால டிவைட் பண்ணிக்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ 2 கண்டிஷன் புரியுதுல்ல? அது வந்து டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கணும். இது வந்து டைம் கான்ஸ்டன்டா இருக்கணும். சரி, இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சில கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a man travels from A to B at a speed of 29 km/h in 29 minutes. சரியா? அதாவது என்ன பண்றாரு, ஏல இருந்து பிக்கு போறாரு. என்ன ஸ்பீட்ல போறாரா? 29 km/h ஸ்பீட்ல போறாரு. பாருங்க, 29 km/h ஸ்பீட்ல போறாரு. இன் 29 மினிட்ஸ்னா என்ன அர்த்தம்? இங்க டிராவலிங் டைம் கொடுத்துருக்காங்க. 29 நிமிஷம் டிராவல் பண்ணியிருக்கிறாரு. என்ன ஸ்பீட்ல? 29 km/h ஸ்பீட்ல. அண்ட் இ டிராவல் ஃப்ரம் பி டு சி. அடுத்த பில இருந்து சிங்கிற இன்னொரு பாயிண்ட்டுக்கு போறாரு. அப்போ ஸ்பீடு மாறிடுது. என்ன ஸ்பீட்ல போறாருன்னா 39 km/h ஸ்பீட்ல போறாரு. அங்கேயும் எவ்வளவு நேரம் தான் டிராவல் பண்றாரு? இன் 29 மினிட்ஸ். புரியுதா? அப்போ ஃபைண்ட் த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த ஹோல் ஜேர்னின்னு இருக்கு. அப்போ இந்த கொஸ்டினை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது? 2 ஸ்பீட்ல டிராவல் பண்ணியிருக்கிறாரு. ஓகேங்களா? 2 ஸ்பீட்ல டிராவல் பண்ணியிருக்கிறாரு. ஆனா அந்த 2 ஸ்பீட்லயும் 29 நிமிஷம் 29 நிமிஷம் தான் டிராவல் பண்ணியிருக்கிறாரு. அப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன கான்ஸ்டன்டா இருக்கு? டைம் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ டைம் கான்ஸ்டன்டா இருக்கா? இப்போ நம்ம ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு என்ன பண்ணுவோம்? 2 ஸ்பீடையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணிக்க வேண்டியதான். ஃபர்ஸ்ட் ஸ்பீட் என்ன? 29 km/h. செகண்ட் ஸ்பீட் என்ன? 39 km/h டிவைடட் பை 2. ஆட் பண்ணும்போது பாருங்க, 50, 68 டிவைடட் பை 2 கேன்சல் பண்ணா நமக்கு 34 km/h. இவ்வளவுதாங்க. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 34 km/h. இதுல ஏதாவது கஷ்டம் இருக்கா? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டைம் கான்ஸ்டன்டா அப்படிங்கிறத மட்டும் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டு இதை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க. A car travels with a speed of 21 m/s in the first 10 minutes. மொத 10 நிமிஷம் ஸ்பீடு வந்து 21 m/s. 9 கிலோமீட்டர் இந்த நெக்ஸ்ட் 10 மினிட்ஸ். அடுத்த 10 நிமிஷம் வந்து டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. 9 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்காங்களாம். அடுத்த லாஸ்ட் 10 மினிட்ஸ் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்காங்களாம். அப்போ என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த
ஆவரேஜ் ஸ்பீடு என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. சரியா? அப்ப இந்த கொஸ்டினை நான் எப்படி சால்வ் பண்றது? இந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு மொத 10 நிமிஷத்துக்கு அவங்க என்ன ஸ்பீட்ல போனாங்கன்னு இருக்கு. அடுத்த அடுத்தது என்ன பண்ணியிருக்கிறாரு? 10 நிமிஷம் 10 நிமிஷம் தான் டிராவல் பண்ணியிருக்கிறாரு. ஆனா 2வது 10 நிமிஷத்துல அவரு டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் குடுத்துருக்காங்க. எவ்வளோ? 9 கிலோமீட்டர். 3வது 10 நிமிஷத்துல அவரு டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து 10 கிலோமீட்டர்ன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அப்ப நமக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு இடத்துல தான் ஸ்பீட் இருக்கு. மத்த 2 இடத்துல எப்படி இருக்கு? டிஸ்டன்ஸ் இருக்கு. அப்ப இந்த கொஸ்டின சால்வ் பண்றதுக்கு வந்து நீங்க எது ஈஸியான வழின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரி, எது ஈஸியான வழின்னு சொல்லி பார்க்கணும். இப்ப ஆக்சுவலா வந்து நான் இங்க டயகிராம் வரையறேன் பாருங்க. இந்த இடத்துல எனக்கு டைம் கான்ஸ்டன்ட் தான். ஓகேவா? டைம் கான்ஸ்டன்ட் தான். பாருங்க. மொத்தம் 3 பார்ட்டா பிரிச்சுக்கலாம். சரியா? ஒரு 10 நிமிஷம் டிராவல் பண்ணிருக்கு. ஒரு 10 நிமிஷம் என்ன ஸ்பீட்ல போயிருக்காராம்? 21 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்பீட்ல போயிருக்கிறாரு. சரியா? பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 10 மினிட்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் வந்து அவர் என்ன ஸ்பீட்ல போயிருக்கிறாரு? 21 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்பீட்ல போயிருக்கிறாரு. அடுத்த 2வது 10 நிமிஷம் அவர் எவ்வளவு டிஸ்டன்ஸ் போயிருக்கிறாரா? 9 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்கிறாரு. 3வது 10 நிமிஷம் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்கிறாரு. அப்ப இந்த இடத்துல எனக்கு ஒருவேளை இந்த 2வது 10 நிமிஷத்துக்கு என்ன ஸ்பீட்ல போனாரு? 3வது 10 நிமிஷத்துக்கு என்ன ஸ்பீட்ல போனாருன்னு சொல்லிட்டு இந்த ஸ்பீடு 2வும் ஸ்பீடு 3யும் குடுத்திருந்தாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? 3 ஸ்பீடையும் ஆட் பண்ணி 3ஆல டிவைட் பண்ணி ஆவரேஜ் கண்டுபிடிச்சிருப்பேன். அப்படியும் நான் பண்ணலாம். இப்ப இந்த இடத்துல பாருங்க, எனக்கு டிஸ்டன்ஸ் இருக்கு 9 கிலோமீட்டர்ன்னு சொல்லிட்டு 10 மினிட்ஸ்ங்கிறது டைம். அப்போ இது 2யும் யூஸ் பண்ணி என்னால என்ன கண்டுபிடிக்க முடியும்? இந்த 2வது 10 நிமிஷத்துல என்ன ஸ்பீட்ல அவர் போனாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி பாருங்க, இந்த 3வது 10 நிமிஷத்துல அவர் கவர் பண்ண டிஸ்டன்ஸ் 10 கிலோமீட்டர், டிராவல் பண்ண டைம் 10 நிமிஷம்னா இந்த 10 நிமிஷத்துக்கு அவரோட ஸ்பீடு என்னங்கிறதை நான் கண்டுபிடிக்கலாம். அப்ப இந்த 2 ஸ்பீடையும் நான் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த 3 ஸ்பீடையும் ஆட் பண்ணி 3ஆல டிவைட் பண்ணும்போது எனக்கு ஆவரேஜ் ஸ்பீடு கிடைக்கத்தான் செய்யும். ஆனா இந்த இடத்துல நான் அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா இங்க எனக்கு 2 வேலை இருக்கு. என்னெல்லாம் இருக்கு பாருங்க. இங்க நான் ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். இங்கேயும் நான் ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். இந்த 2 ஸ்பீடையும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நான் ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். அதுக்கு பதிலா நான் என்ன பண்றேன்? இந்த இடத்துல பாருங்க, எனக்கு ஸ்பீடு இருக்கு, டைம் இருக்கு. அப்ப அத வச்சு இந்த இடத்துல என்ன பண்ணிடலாம்? டிஸ்டன்ஸ கண்டுபிடிச்சிடலாமா? அப்ப இந்த இடத்துல நான் டிஸ்டன்ஸ மட்டும் கண்டுபிடிச்சிட்டா போதும். எனக்கு டோட்டல் டிஸ்டன்ஸும் இருக்கு, டோட்டல் டைமும் இருக்கு. புரியுதா? இந்த 10 நிமிஷத்துல அவர் எவ்வளவு தூரம் போனாருங்கிற அந்த டிஸ்டன்ஸ நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா, இந்த 10 நிமிஷத்துக்கு எவ்வளவு தூரம் போனாருன்னு எனக்கு கிடைச்சிரும். 2வது 10 நிமிஷத்துக்கு போன டீடைல் இருக்கு. 3வது 10 நிமிஷத்துக்கு போன டிஸ்டன்ஸும் இருக்கு. அப்ப இந்த 3 டிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணா அதுதான் எனக்கான டோட்டல் டிஸ்டன்ஸ். இந்த 10 நிமிஷம், 10 நிமிஷம், 10 நிமிஷம். ஆக மொத்தம் டோட்டல் டைம்ன்னு பார்த்தா எவ்வளவு? 30 நிமிஷம். 2யும் டிவைட் பண்ணும்போது டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். அப்படி போட்டாலும் எனக்கு ஆவரேஜ் ஸ்பீடு கிடைக்கும். புரியுதா? அப்ப இந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு 2 வழி இருக்கு. அந்த 2 வழியில எதை நம்ம சூஸ் பண்ண போறோம்? எதுல நமக்கு அந்த ஒர்க்கிங் டைம் வந்து கம்மியாகுது, சால்வ் பண்ணக்கூடிய டைம் கம்மியா எடுக்குது, கால்குலேஷன் கம்மியா பண்ண போறோமோ அதைத்தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணணும். அப்ப இந்த இடத்துல டைம் கான்ஸ்டன்டா இருந்தாலுமே எனக்கு 3 ஸ்பீடு அவங்க கொடுத்திருந்தாங்கன்னா நான் சொன்ன ஷார்ட்கட் வந்து சிம்பிளா இருக்கும். ஆனா இந்த இடத்துல எனக்கு ஒரு ஸ்பீடு தான் இருக்கு, மற்ற 2 இடத்துல டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல என்ன பண்ண போறேன்? அந்த டைம் கான்ஸ்டன்ட்ங்கிற ஷார்ட் ட்ரிக்கை யூஸ் பண்ணாம டைரக்டா இந்த டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணி ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் அதை நான் அப்ளை பண்ண போறேன். சரி, அதை நான் பண்றதுக்கு இந்த 10 நிமிஷம் அவர் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணாருன்னு சொல்லிட்டு அந்த நான் டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணும். பாருங்க, இந்த இருக்கு இல்லையா? இந்த 10 நிமிஷத்துல அவர் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணியிருப்பாரு? அவர் டிராவல் பண்ண டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க போறோம். ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலானா ஸ்பீட் இன்டு டைம். சரி, ஓகே. இங்க பாருங்களேன், இங்க டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர்ல இருக்கு, இங்க டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர்ல இருக்கு. அப்ப எனக்கு இதுல டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர்ல தான் வரணும். டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர்ல வரணும்னா நான் ஸ்பீடு வந்து எனக்கு எதுல இருக்கு பாருங்க? மீட்டர் பெர் செகண்ட்ல இருக்கு. அப்ப மீட்டர் பெர் செகண்ட்ல இருந்து கிலோமீட்டர் பெர் ஹவரா மாத்தணும்னா நான் என்ன பண்ணணும்? 18/5ஆல மல்டிப்ளை பண்ணும். புரியுதா? ஸோ 21 இன்டூ 18/5 போடும்போது எனக்கு இது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இதுல மாறிடும், கிலோமீட்டர் பெர் ஹவர்ல மாறிடும். அடுத்த இன்டூ நெக்ஸ்ட் டைமை நான் ஹவர்ஸ்ல எழுதணும். ஆனா டைம் எதுல இருக்கு? மினிட்ஸ்ல இருக்கு. அப்போ டைம் ஹவரா மாத்துறதுக்கு 10/60. ஸோ ஒரே ஸ்டெப்ல இது எல்லாத்தையும் நான் பண்ணணும். ஸ்பீடை கிலோமீட்டர் பெர் ஹவர்ல எழுதியிருக்கேன், டைமை இன் ஹவர்ஸ்ல எழுதியிருக்கேன். இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க, 5 டேபிள் இங்க நம்ம கேன்சல் பண்ணா 2 டைம்ஸ் வரும். அடுத்தது இங்க நம்ம என்ன பண்ணலாம்? 6 டேபிள்ல கேன்சல் பண்ணோமா? 3 6 ஆர் 18. இங்க பாருங்க, இங்க 10 டைம்ஸ் வரும். இப்போ இதுக்கப்புறம் நமக்கு எப்படி இருக்கு? மேல 21 இன்டூ 3 இன்டூ 2. அப்போ 3 இன்டூ 2னா 6, 6 இன்டூ 21 நமக்கு எவ்வளோ? 126 கிடைக்கும். டினாமினேட்டர்ல 10 இருக்கிறதுனால நமக்கு எவ்வளோ வந்திருக்கு? 12.6 கிலோமீட்டர். அப்ப என்ன அர்த்தம்? இந்த இடத்துல இந்த 10 நிமிஷத்துல அவர் டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் தான் எவ்வளோ? 12.6 கிலோமீட்டருங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்.
இது மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இந்த 2 ஸ்பீடை கால்குலேட் பண்றதுக்கு இங்க ஒரு டிஸ்டன்ஸை நான் கால்குலேட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு என்ன தேவை? வாட் இஸ் ஆவரேஜ் ஸ்பீடு? ஸோ ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்ன? டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் என்னங்கிறத நம்ம எழுதணும். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ்னா பாருங்க, இங்க 12.6, இங்க ஒரு 9, இங்க ஒரு 10. இது அவ்வளோத்தையும் நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இது அவ்வளோத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லி கிடைக்கும். இது அவ்வளோத்தையும் ஆட் பண்ணா நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 31.6 கிடைக்கும். 31.6. இந்த 31.6 எதுல இருக்கு? கிலோமீட்டர்ல இருக்கு. ஆப்ஷன் எல்லாம் எதுல இருக்கு? கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கு. அப்ப கீழே எழுதக்கூடிய டைம் நம்ம எதுல தான் எழுதணும்? எனக்கு ஆவரேஜ் ஸ்பீடு கிலோமீட்டர் பெர் ஹவர்ல வேணும்னா டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர்ல இருக்கணும். டைம் வந்து ஹவர்ஸ்ல இருக்கணும். அப்ப பாருங்க, டைம் எனக்கு எவ்வளவு இருக்கு? டோட்டல் டைம் 10 நிமிஷம் 10 நிமிஷம் 10 நிமிஷம் ஆக மொத்தம் எவ்வளவு? 30 நிமிஷம். 30 நிமிஷம்னா அரை மணி நேரம். 30 நிமிஷத்தை நம்ம பாருங்களேன், 30 மினிட்ஸை வந்து நம்ம ஹவர்ஸ்ல எழுதும் போது ரெண்டு விதமா எழுதலாம். ஒன்று 1/2ன்னு எழுதலாம், அல்லது 0.5ன்னு எழுதலாம். உங்க இஷ்டம் தான். 1/2 ஹவர்ஸ்ன்னு சொன்னாலும் சரிதான், 0.5 ஹவர்ஸ்ன்னு சொன்னாலும் சரிதான். நான் 1/2ன்னு எழுதிக்கிறேன். அப்போ 1/2ன்னா என்ன ஆகும்? இந்த 2 மேலே போயிடுமா? ஸோ 2 மேலே போயிடுச்சுன்னா அப்படியே மல்டிப்ளை ஆயிடும். 31.6 இன்ட்டு 2னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 63.2 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆவரேஜ் ஸ்பீடு. ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் வந்து என்ன கிடைச்சிருக்கு? ஆப்ஷன் பி. கிளியரா புரியுதுல்ல? நான் வந்து ஒரு கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு இதுதான் வழி, இப்படிதான் இல்லை. நான் நார்மலா ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா ஃபார்முலா, ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். இது வந்து எந்த கண்டிஷனாலும் இது ஒர்க் ஆகும். புரியுதா? அந்த டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு, டைம் கான்ஸ்டன்டா இருக்குன்னு சொல்லிட்டு 2 கேஸ் சொன்னல, அந்த 2 கேஸ்க்குள்ளேயுமே நீங்க என்ன கொண்டு வரலாம்? இந்த ஆவரேஜ் ஸ்பீடு டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைமை வச்சு தான் அந்த 2 ஷார்ட்கட்டையும் நான் கொண்டு வந்திருக்கேன். புரியுதா? அதனால இது வந்து நமக்கு யூனிவர்சல் கான்செப்ட். இது எல்லா இடத்துலயும் ஒர்க் ஆகும். புரிஞ்சுதுல? ஆவரேஜ் ஸ்பீடு ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் வந்து எல்லா இடத்துலயுமே ஒர்க் ஆகும். இந்த இடத்துல எனக்கு டைம் கான்ஸ்டன்டா இருந்தாலுமே அந்த ஷார்ட் ட்ரிக்கை நான் ஏன் அப்ளை பண்ணல அப்படின்னா, எனக்கு 3 இடத்துல ஒரே டைம்ல டிராவல் பண்ணியிருக்கிறாரு. ஆனா 3 இடத்துலயும் அவங்க வந்து ஸ்பீடு கொடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ இந்த இடத்துல 21 மீட்டர் பெர் செகண்ட் கொடுத்த மாதிரி இந்த 2வது 10 நிமிஷத்துக்கும் என்ன ஸ்பீடு, 3வது 10 நிமிஷத்துக்கும் என்ன ஸ்பீடுங்கிறது அவங்க கொடுக்கல. அப்போ இந்த இடத்துல நான் 2 ஸ்பீடை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் நான் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு டிஸ்டன்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சு நான் ஆவரேஜ் கண்டுபிடிச்சலாம். இது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கும். புரியுதா? அதே நேரத்தில் பாருங்க, இங்க ஸ்பீடு வேற மீட்டர் பெர் செகண்ட்ல இருக்கு. அதை நம்ம கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு மாற்றணும். இங்கேயும் கிலோமீட்டர் பெர் ஹவர்ல வரணும், இங்கேயும் கிலோமீட்டர் பெர் ஹவர்ல வரணும். மூணுமே கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருந்தால் தான் நீங்க வந்து ஆவரேஜ் பண்ணும்போது ஆன்சரும் கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கும். கிளியரா புரியுதுல? ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு இதான் பெஸ்ட் மெத்தட். கிளியரா புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இல்ல பாருங்க, CGL 2022ல கேட்ட கொஸ்டின். ஜான் டிரைவ் 250 கிலோமீட்டர்ஸ் அட் 50 கிலோமீட்டர் பெர் ஹவர், தென் ஹி டிரைவ்ஸ் 350 கிலோமீட்டர் அட் 70 கிலோமீட்டர் பெர் ஹவர். அதாவது என்னன்னா, ஜான் வந்து என்ன பண்றாருன்னா, ஒரு 250 கிலோமீட்டர் டிராவல் பண்றாரு. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் வந்து டிராவல் பண்ணியிருக்கிறாரு. என்ன ஸ்பீட்ல? 50 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல. அடுத்த வந்து ஒரு 350 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்கிறாரு. இது என்ன ஸ்பீட்லன்னா 70 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல. இப்போ ஸ்பீட் எழுதிக்கிறேன் பாருங்க. இந்த 250 கிலோமீட்டருக்கு அவர் போன ஸ்பீட் எவ்வளவா? 50 கிலோமீட்டர் பெர் ஹவர். அடுத்து பாருங்க, 350 கிலோமீட்டருக்கு அவர் போன ஸ்பீட் எவ்வளோ? 70 கிலோமீட்டர் பெர் ஹவர். இப்போ பாருங்க, இங்க வந்து எனக்கு 250 கிலோமீட்டருக்கு 50 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல போயிருந்தாருன்னா எவ்வளவு நேரத்துல போய் சேர்ந்திருப்பாரு? ஸோ T1 எவ்வளவு நேரம் எடுத்திருப்பாரு? 250 டிவைடட் பை 50 எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? 5 ஹவர்ஸ் ஆயிருக்கும். அதே நேரத்துல T2 பாருங்க, 350 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல போயிருந்தாலும் 350 பை 70 இங்க எவ்வளவு நேரம் தான்? 5 ஹவர்ஸ். அப்ப என்ன தெரிஞ்சு போச்சு? இந்த இடத்துல அவரு 2 டிஃபரெண்ட் ஸ்பீட்ல டிராவல் பண்ணியிருக்கிறாரு. அப்போ 2 ஸ்பீட்லயுமே அவர் 5 மணி நேரம் தான் டிராவல் பண்ணியிருக்கிறாரு. அப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன தெரிஞ்சு போச்சு? டைம் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற கன்க்ளூஷன் கிடைச்சிருச்சு. டைம் கான்ஸ்டன்ட் 2 ஸ்பீடும் கொடுத்துட்டாங்களா? அப்போ நான் என்ன பண்ணும்? ஆவரேஜ் ஸ்பீடுக்கு வாட் இஸ் ஆவரேஜ் ஸ்பீட்? 2 ஸ்பீடையும் ஆட் பண்ணி 50 பிளஸ் 70 டிவைடட் பை 2. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் 120 பை 2னா ஆன்சர் என்ன? 60 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 60 கிலோமீட்டர் பெர் ஹவர். இவ்வளோதான் சிம்பிளான கொஸ்டின். தெளிவா புரிஞ்சுதா? ஆவரேஜ் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் என்ன, ஆவரேஜ் ஸ்பீடு முடியல, இன்னும் இருக்கு. இன்னும் ஒரு சில கொஸ்டின்ஸ் கொஞ்சம் வித்தியாசமான மாடல்ஸ் எல்லாமே இருக்கு. அது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தது ஆவரேஜ் ஸ்பீடில் ஒரு ஃபர்ஸ்ட் செஷன் மட்டும்தான்.
ஓகேங்களா? இன்னைக்கு பார்த்தது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். கிளியரா உங்களுக்கு ஏதோ டவுட் இல்லாம எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம நம்ம YouTubeல எடுக்கிற கிளாஸஸ்க்கான நோட்ஸ் வந்து நம்மளோட ஜிஎஸ் ப்ரோ அப்ளிகேஷன்ல அவைலபிளா இருக்கு. நீங்க ஆண்ட்ராய்டு யூசரா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த அப்ளிகேஷன டவுன்லோட் பண்ணி அதில இருக்கக்கூடிய நோட்ஸ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதே ஆவரேஜ் ஸ்பீடுல இன்னும் சில கொஸ்டின நம்ம பார்க்கலாம். ஓகேவா? தேங்க் யூ.